சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தங்கச்சி அண்ணே என்னாச்சுமா? ஏன் அழுகுற? அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அண்ணே சரி சரி இரு, ஏன் அழுகுற? இப்போ வா உட்காரு, முத என்னன்னு பேசுவோம். என்னமா பண்ணா? அண்ணே எதுவும் கொடுமை கிடமை பண்ணானா? அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன், அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். அப்ப என்னதாமா பண்ணா? அண்ணே அடசி, என்ன பண்ணா சொல்லு. உனக்கு சொன்னா புரியாது, வா காட்டுறேன், வா. இங்க பாரு. என்னம்மா இது இத்தனை காரு? கடை எதுவும் வைக்க போறியா? இது நான் கடை வைக்கிறதுக்கு இல்ல, என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அவன் வச்ச கடை. இவ்ளோ கார் இருக்குது பத்தாதுன்னு பெரிய ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும்னு வாங்க போயிருக்கான். ஏமா இத்தனை பொம்மை கார் வாங்கினதுக்கு ஒரு புது காரை வாங்கிட்டு போயிருக்கலாமே. அண்ணே இவ்ளோ கார் வச்சு அவன் என்ன பண்றான் தெரியுமா? இதெல்லாம் திருத்தவே முடியாது. சீ. எதுக்கு முறைக்கிறா? ஜேசிபியும் ஜிபியும் மோத விட்டா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கல? கார் ஓட்டிட்டு இருக்கேன். கார் இருந்தா தானே விளையாடுவ. காரு இப்படிலாம் பண்றானா அவன்? இது கூட பரவாயில்லண்ணே. அன்னைக்கு மொட்டை மாடியில நின்னுட்டு சீக்கிரமா சீக்கிரம்னு கத்திட்டே இருந்தாரு. நானும் என்னமோ ஏதோன்னு பயந்து ஓடி போய் பார்த்தா ஐயோ என்னாச்சு? ராக்கெட் புகை விட்டுட்டு போகுதுன்னு காட்டுறாங்க. ராக்கெட் புகையா? எனக்கு இது சொல்லியிருந்தா அண்ணன் வந்து பார்த்திருப்பேன்ல. டென்ஷன் ஆயிட்டான். அவனே பரவாயில்ல. சரி சரி, உன்னை வெளிய எங்கேயும் கூட்டு போனது இல்லையாமா? வெளிய தியேட்டர் தான் கூட்டி போக மாட்டாருன்னு ஓடிடி ரீசார்ஜ் பண்ணானே, அதுலயே உட்கார்ந்து சீரியல் பாக்குறாருன்னு. சீரியலா? ஓ ஷிட். அத விடுங்க, அவன் நைட் ஆனா என்ன பண்றான் தெரியுமா? தெரியும், குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றானா? அப்படி பண்ணி தொலைச்சிருந்தா கூட பரவாயில்லையே, WWE பார்த்துட்டு யூ கேன் see me. வேணாம். இப்படியா பண்றான்? நல்ல மாப்பிள்ளை தானே சொன்னாங்க. நல்ல மாப்பிள்ளை தான் சொன்னாங்க, ஆனா 90s மாப்பிள்ளைன்னு சொல்லவே இல்லையே. ஆமா மச்சான். தேங்க்யூடா. பை. என்ன கட்டி பிடிக்கிறான்? என்ன கட்டி பிடிக்கிறான்? என்ன கட்டி பிடிக்கிறான்? கண்டவன்லாம் கட்டி பிடிக்கிறான். கட்டின புருஷனை தள்ளி போக சொல்லிட்டு போறா இவள. ஏய் நில்றி, ஏய் நில்லு நில்றி. யாரு அவன்? உன்னை கட்டி பிடிச்சிட்டுலாம் போறான். ஏய் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா கட்டியெல்லாம் பிடிப்பானா? ஜஸ்ட் ஹக் தானடா. ஜஸ்ட் ஹக்கா? ஹே எப்படி கட்டி பிடிக்கலாம்? ஏ சொல்றி, எப்படி கட்டி பிடிக்கலாம்? ஹே எப்படி கட்டி பிடிக்கலாம்? டேய் நிம்மதியா ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டியா? ஏ சொல்றி, எப்படி கட்டி பிடிக்கலாம்? சொல்றி, எப்படி கட்டி பிடிக்கலாம்? எப்படி கட்டி பிடிக்கலாம்? எப்படி கட்டி பிடிக்கலாம்? தீபிகா, தீபுமா, ஏ தீபு, என்னடா? எப்படி கட்டி பிடிக்கலாம்? இனிமே உன்னை கூட கட்டி பிடிக்க மாட்டேன். போய் படுறா, தூங்குடா. ஐயோ ஏய் என்னடி தாலியை கழட்டி பாத்ரூம்ல வச்சிருக்க? பாத்ரூம்ல தான் இருக்கா? காலையில இருந்து தேடிட்டே இருந்தேன்டா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா பேசுற? தாலியோட அருமை தெரியுமா உனக்கு? தாலிங்கிறது ஒரு புருஷனுக்கு வேலி மாதிரி, அத போய் எங்க கழட்டி வச்சிருக்க? பாத்ரூம்ல இருக்குல்ல, எடுத்து போட்டுக்கிறேன். இனிமே கழட்டவே மாட்டேன். நீ தயவு செஞ்சு மொக்க மட்டும் போடாத, கிளம்பு. டேய் அதெல்லாம் விடுறி, எப்படி அவன் கட்டி பிடிக்கலாம்? ஐயோ ஆளவுற சொல்றி. புருஷன் அடிபட்டு வந்து உட்காந்துருக்கானே, என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சும் வந்து கேக்குறாளா பாரு. சை. என்னாச்சுங்க? எப்படி அடிபட்டுச்சு?
ஒன்னால தாண்டி அடிபட்டுச்சு. காலையில சொல்ல கேட்காம தாலியை கழட்டி வச்சல, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏண்டா வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு தாலி கட்டி வச்சனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றியா? கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. அதுல 2 மாசம் அடிபட்டு தான் வந்து நிக்கிற. இதுல சென்டிமெண்ட் வேற. பழிக்கலையா? போலி கட்டு போட்டுருக்க? எதுக்குடா போலி கட்டு போட்டு ஏமாத்துற? இல்லடி, இப்படி பண்ணாவாது நீ தாலியை கழட்டி வைக்காம இருப்பல்ல, அதான். உன்ன இன்னைக்கு அடிக்கிற அடியில உண்மையாவே போலி கட்டு போட போற. ஹேய், உங்க அண்ணன் என்னலாம் பண்றான்னு தெரியுமா? என் அண்ணனை பத்தி குறை சொல்லனாதான் உனக்கு தூக்கமே வராதே. அவனை நீ குறை சொல்றதும் அவன் உன்னை பத்தி குறை சொல்றதும் உங்க 2 பேத்துக்கு இதே வேலையா போச்சு. சே, எது நான் உங்க அண்ணனை குறை சொல்றேனா? இந்த வீட்ல ஒரு நாள் உங்க அண்ணன் கூட இருந்து பாரு, அப்ப தெரியும். அப்படி அவன் என்னதான் பண்றான்? வரேன், நாளைக்கே கிளம்பி வரேன். வந்து அவன் என்ன பண்றான்னு பாக்குறேன். வரியா? வா வா வாடி. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏன் உயிரை வாங்குறாங்க? சை. தீபிகா, வா. ஒரு நாளைக்கு கூப்பிட்டா ஒரு வாரத்துக்கு பேக் பண்ணிட்டு இருக்கா. ஏய், என்னதான் பிரச்சனை? அவனை கேட்டா நீ சமைக்க மாட்ற, மாடர்ன் ட்ரெஸ் போடுற, அவனை கண்டுக்கவே மாட்றேன்னு சொல்றான். இப்போ உன் பிரச்சனை என்ன சொல்லு. உங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரச்சனை தான். கொஞ்சம் தெளிவா சொல்ல. அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு ஒழுங்கா கேப்லயே போயிருப்பேன். நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். சரி, நான் அவனை நம்பி போனா அன்னைக்குன்னு பார்த்தா அமாவாசை. தெருவுலலாம் சுத்தி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி தெருவா சுத்த வச்சு திருவான்மியூர்ல இருக்க ஆபீஸ்க்கு திருவெட்டியூர் வழியா கூட்டிட்டு போறான். ஏய், இதுல என்ன இருக்கு? உன் மேல உள்ள அக்கறையில தானே அவன் இப்படி பண்ணிருக்கான். இதுவா பிரச்சனை? சரி, அதை விட்டுரு. காலையில காஃபி போடணும்னு பால் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். சாயந்தரமா வீட்டுக்கு வரான். என்னடான்னு கேட்டா பக்கத்து தெருவுல ஜேசிபி மண்ணள்ளி போட்டுட்டு இருந்துச்சு, அதை நின்னு பாத்துட்டு இருந்தேன்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு? நானே ஜேசிபி மண்ணெலி கொட்டினா பாத்துட்டு தான் வருவேன். இதெல்லாம உங்க பிரச்சனை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உங்க அண்ணனே வந்துருவான், அப்பதான் உனக்கு புரியும். அவன் வரட்டும். அப்படி அவன் என்னதான் பண்றான்னு நான் பாக்குறேன். தலை வலிக்குது, ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா? இது வேறயா? நல்ல காஃபி. தங்கச்சி அண்ணே, தங்கச்சி அண்ணே, தங்கச்சி அண்ணே, தங்கச்சி அண்ணே. தங்கச்சி. அடச்சி, நிறுத்துங்க. அப்படியே பாசம் பொங்கி வழியுது. விடுமா, நம்மள மாதிரி 90s கிட்ஸோட பாசம்லாம் இந்த 2K கிட்ஸுக்கு எங்க தெரிய போகுது? சின்ன பசங்க. ஏய், என்ன 2K கிட்ஸ பார்த்து இப்படி சொல்ற? 50 ரூபாய்க்கு பார்பி போன் வாங்கி ஒன்னு அழுத்தி தேவடா பாட்டு கேட்ட நீங்க எங்க? ஐபோன் 1+ யூஸ் பண்ற நாங்க எங்க? ஏய், எங்க மதர்ஸோட ஸ்டேட்டஸ் குறையாம பாத்துக்கிற நாங்க எங்க? வெறும் மதர்ஸ் டேக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் போடுற நீங்க எங்க? கியூல நின்னு டிக்கெட் வாங்குற நீங்க எங்க? ஆன்லைன்ல டிக்கெட் வாங்குற நாங்க எங்க? ஏய், ₹1 காயின் போடுற போனு, அதுல கூட மணிக்கணக்கா பேசுற நாங்க எங்க? ஒவ்வொரு நிமிஷமும் மாத்தி பேசுற நீங்க எங்க? ஏய், ஐயா, என்ன புருஷன் பொண்டாட்டி சண்டைய ஜெனரேஷன் சண்டையா மாத்திட்டு இருக்கீங்க? இவளுக்கு இதாம்மா வேலை. எப்ப பாரு அண்ணனை டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. ஒரு மாதிரி கூல் ஆகணும்னா கார் ஓட்டினா தான் கரெக்டா இருக்கும். அண்ணன் போய் கார் ஓட்டிட்டு வரமா. ஏய், டேய், ஏய், என்ன இவன் கார் ஓட்ட போறேன்னு வீட்டுக்கு வெளியே போகாம ரூம்குள்ள போயிட்டு இருக்கான்? நான் தான் சொன்னேன்ல, போ நீயே போய் பாரு. போ. என்ன பண்ணி தொலைறானே தெரியலையே. டேய், ஏய், என்னடா பண்ற? பார்த்தா தெரியல, கார் ஓட்டிட்டு இருக்கேன். கார் ஓட்டுறியா? எருமக்கடா வயசாவது சின்ன புள்ள மாதிரி கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா? ஏய், இதுல என்ன இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ பண்றல, அது மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதனால உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ நீ என்ன சொல்ல வர? இங்க பாருடா, மேரேஜ் ஆயிட்டாலே ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும், சரியா? அவங்க பண்றது உனக்கு பிடிக்கலன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீ இப்படி பண்றது அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே போறாங்க. இப்போ என்ன பேச சொல்ற? ஒழுங்கா போய் அவங்க கிட்ட பேசு. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. போ. சரி. ஏய், காரை வச்சுட்டு போடா. தீபிகா, இவ்வளோ நாள் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் உனக்கு பிடிக்கலனாலும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன்.
ஆனா அதுவே உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணா அது எனக்கு பிடிக்கலன்னு அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் தப்புன்னு என் தங்கச்சிக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சு. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். உனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ அப்படியே இரு. அப்புறம் நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி. ஏங்க சாரிலாம் எதுக்குங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆ நீங்க ரொம்ப நாளா பெரிய ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, ஆமா. இன்னைக்கு வாங்க போலாமா? ம். ம் தீபிகா, சொல்லுங்க. அது இருந்தாலும் உன்னை எப்படி கட்டிப்பிடிக்கலாம்? உடனே நீ திருந்தவே மாட்டே, திருந்தவே மாட்டே, திருந்தவே மாட்டே. சும்மா சொன்னடி. இந்த வீடியோ உங்களுக்கு